வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சாண்ட்விச் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எக் அண்ட் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு லைட்டாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதோட ஷெல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் 3 முட்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை குட்டி குட்டி பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லோவோட சேர்த்து தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இதை கட் பண்ணிட்டு ரேண்டமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் மயனேஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெஜ் மயனேஸ் தான் சேர்த்துருக்கேன். வீட்டிலையே எக்லெஸ் மயனேஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இதோட 1 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நான் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். இது மேலே நான் ஃபர்ஸ்ட்டு மயனேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ளேவர்ட் மயனேஸ் இருந்தால் கூட அதை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை வச்சிடலாம். நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் மயனேஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் தவாவில் டோஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2த்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக தவாவில் போட்டுறேன். இன்னொரு சைடும் பட்டர் அப்ளை பண்ணி திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக் அண்ட் மயோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இதில் சீஸ், மயோ, எக் இந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச ஐட்டம்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.